இந்த ஷோல ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துடைய ரிவ்யூ நம்ம பார்ப்போம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சித்து தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. டில்லு ஸ்கொயர் இந்த படங்களுடைய பிரமாண்ட வெற்றியை தொடர்ந்து அதே ஸ்டைலில் அமைக்கப்பட்ட ஒரு ராயஜன் கதைக்களமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய நாயகன் சித்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா ஃபீல்டிலும் ரொம்ப திறமசாலியா புத்திசாலியா இருக்காரு. நாயகனுடைய அப்பா தன்னுடைய மகனை எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அதுக்கான ட்ரைனிங் போகும்போது கோச்சஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவன் எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாயகன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தன்னுடைய ஓன் ஸ்டைல் தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் நாயகனை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ராயஜென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவு இருக்காரு. அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்காக உண்மையான ராயஜென்ட் ஆகக்கூடிய பிரகாஷ் ராஜ் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பிரகாஷ் ராஜுக்கு முன்னாடியே நம்ம நாயகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் கும்பல பிடிக்கிறாரு. அவங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்த்து பிரகாஷ் ராஜையும் பிடிச்சி வந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா பிரகாஷ் ராஜும் ஒரு டெரரிஸ்ட் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையான ராயஜென்ட்டை கடத்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுது, நம்ம நாயகன் வந்து அந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, கடைசியா நம்ம ராயஜென்ட் சித்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை.